ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பப்பி கிச்சன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ளைன் நூடுல்ஸ் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. நூடுல்ஸை நல்லா ப்ளைன் நூடுல்ஸை வேக வச்சு கோல்டு வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டையை போட்டு சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுங்க. அதிகமாக போட்டுங்க, இல்லைனா கம்மியாகவும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு இதை வறுத்து எடுத்துங்க. அதே வானலில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுங்க. நான் இன்றைக்கி இது கூட சால்ட்டு போட்டு வெங்காயம் வதக்கிறதுக்காக ஷூட் பண்ண மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு 3 பச்சை மிளகா பொடியாக சாப்ஸ் பண்ணது, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு 150 கிராம் முட்டைக்கோஸ் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் பக்கத்துலேயே இருந்து நல்லா இதை பெரட்டி விட்டுருங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வேக வடித்து வச்ச நூடுல்ஸை போட்டு கூட சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் போட்டு ஒரு பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு எனக்கு இது கூட இன்றைக்கி சாட் மசாலா பாக்கெட் கொடுத்தாங்க. சாட் மசாலா பாக்கெட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கும். இப்போ சாட் மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண முட்டையை போட்டு இது கூட போட்டு கலந்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெஸ்டாரண்ட் சைடு எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் இன்னைக்கு குக்கும்பர், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட போகிறேன்.